ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீங்க ரொம்ப வந்து பதட்டப்பட ஆரம்பிப்பீங்க. அதாவது ஆங்சைட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, உங்களுடைய ஓவரீஸ் அதாவது சினைப்பைகள் அதனுடைய செயல்பாடுகள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கும்போது, அந்த வேலைய உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் வந்து எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ, இந்த அட்ரினல் கிளாண்ட்லேருந்து வரக்கூடியது தான் கார்ட்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகரிச்சிடுச்சு அப்படின்னா, நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டம் அடைவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து ஸ்கூல்லேருந்து கொஞ்சம் லேட்டா வராங்க அப்படின்னா, ரொம்ப பதட்டம் ஆயிடுவீங்க. இது மாரி சாதாரண விஷயத்துக்கெல்லாமே அதிகமா பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை வந்து உருவாகும். ஸோ ஏன்னா, உங்க ஓவரி செஞ்ச வேலைய இப்போ உங்களுடைய அட்ரினல் கிளாண்ட் செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால, ஆங்சைட்டி, கோபம் இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். 5வதாக மறதி வந்து இருக்கும் உங்களுக்கு. பிரெயின் ஃபாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்திலுமே வந்து கரெக்ட்டா வந்து அது மறந்து போகும். அந்த சமயத்தில அது வந்து மறந்து போகும். சாவி எங்க வச்சேன்ங்கிறது மறந்து போகும். இந்த ரூமுக்கு எதனால வந்தேன்ங்கிறது மறந்து போகும். அடுப்புல ஏதாவது ஒரு பொருள வச்சுட்டு நம்ம மறந்து போயிடுவோம். இதில உப்பு போட்டோமா அப்படிங்கிறதே வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு கவன குறைபாடு வந்து இருக்கும். எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா, ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் தான் நம்ம பிரெயின் செல்லுக்கு ப்ராப்பரா பாடியில என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத சிக்னலா வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த இன்புட்ட வச்சு தான் உங்க பிரெயின் வந்து தெளிவான முடிவுகள வந்து எடுக்கும். அப்போ ஈஸ்ட்ரோஜனோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே, உங்க பிரெயின் வந்து அதனுக்கு இன்புட் கரெக்ட்டா கிடைக்காம முடிவெடுக்கிறதுல ஒரு குளறுபடி வந்து எப்பவுமே வந்து இருக்கும். எப்பவுமே கன்ஃப்யூஸ்டா இருப்பீங்க. ஃபோக்கஸ் வந்து கரெக்ட்டா பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு அறிகுறியும் இருக்கு அப்படின்னா, நீங்க பெரிய மெனோபாஸ் பீரியட்ல என்டர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம்.